பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். என் அன்பு தேவச்சனங்களே, உங்களால் முடியாத காரியம் தேவனாலே முடியும். நீ உலகத்தில் இருக்கிற அநேக விதமான காரியங்கள் முடியாமல் தோல்வியில் முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எந்த பராக்கிரமும் சரி, நீ எந்த பலமாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியாத காரியம் தேவனுடைய ஆவினால் முடியும். இன்றைக்கு எப்படி முடியும்னு பார்க்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குடும்பத்தில் நீங்கள் அநேக விதமான பிரச்சனை, போராட்டம், மாந்திரகங்கள், பில்லி சூனிய கட்டுகள் இருக்கும்போது அதோடு நம்ம எதிர்த்து போராட முடியாது. மந்திரம், சூனியம், பிசாசின் கிரியைகள்கிட்ட நம்ம பலத்தை யூஸ் பண்ண முடியாது, பராக்கிரமத்தை யூஸ் பண்ண முடியாது. அங்கே உங்களுடைய வல்லமைகள் செல்லாது. ஏனால் அது அசுத்த ஆவின் வல்லமை. பிசாசின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆனால் எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமா. மனுஷனால் ஒன்றும் முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனிய கட்டுகளை உங்களால் உங்கள் பலத்தையோ உங்கள் பராக்கிரமத்தை வச்சு உங்களால் மேற்கொள்ள முடியாது. அது கர்த்தருடைய ஆவியினால் மாத்திரமே ஆகும். ஆமேன். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக விதமான போராட்டங்களை நீ எவ்வளோ போராடியும் உன்னால் ஜெயிக்க முடியல. நான் வாழ்க்கையில் தோல்வி தானே சந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவோ முயற்சி பார்க்கிறேன், ஆனாலும் என்னிடத்துல ஒரே ஒரு காரியம் கூட ஜெயமாய் மாற முடியவில்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை விதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், எத்தனை விதமான பிசாசின் போராட்டத்தில், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரே வேதனை, சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் எரிச்சல், கோபங்கள், கசப்புகள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமான காரியங்கள், ஒரு அன்பு இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாமல் எப்போதும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். இல்லை ஒருவர் ஒருவர் சண்டை போட்டு எப்போதுமே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவருக்கொருவர் விரோதமாய் கோபங்கள், மூர்க்கங்கள், கசப்புகள், பழிக்கு பழி என்று சொல்லி ஒருவருக்கொருவராய் ஏவி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் இவங்க பார்க்கும்போது அன்பாக இருந்திருப்பாங்க, சமாதானமாக இருந்திருப்பாங்க, ஒருவருக்கொருவர் அவ்வளோ அன்பாய் அன்பியமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கு எல்லாமே மாறி போனது. காரணம் பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா மாந்திரத்தின் ஆவியின் வல்லமைகள், எல்லா சூனியத்தினுடைய சூழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தை சிதறடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அன்னையோட வாழ்க்கையில் என் வேலையே இல்லாமல் இருக்கலாம். எவ்வளோ முயற்சி பண்ண வேலை கிடைக்கல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த நன்மைகளும் எனக்கு கிடைக்கல, ஏமாற்றம் தான் மிச்சம், தோல்வி தான் மிச்சம், என்னுடைய பணம் செலவழிந்து தான் மிச்சம். அநேகர் கோர்ட்டு கேஸ் ஓடிட்டு இருக்கிறாங்க. அநேகர் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் சரீர பிரச்சனையாக இருக்கும். திடீர்னு வயிற்று வலி, திடீர்னு தலைவலி, திடீர்னு பார்த்தா கை கால் வரல, இன்று ஏதோ ஒரு காரியம், திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட். இதெல்லாம் எப்படி ஏன் நடக்குது என் வாழ்க்கையில் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அநேக மாந்திரிகள், செய்வினைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடைய வல்லமைகளை மேற்கொள்ள உங்களால் முடியாது, உங்கள் பலத்தினால் முடியாது, உங்கள் பராக்கிரமத்தால் முடியாது. ஆனால் எப்படி முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் முடியும். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சூனியத்தின் கட்டுகள், பில்லி சூன கட்டுகள் எல்லாத்தையும் தேவன் உடைத்து போடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நண்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காட்டு கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்னை விடுவிக்க யாரும் இல்லை, எத்தனை மந்திரவாதிகிட்ட போயிட்டேன், எல்லாமே ஏதோ சொல்லி என் பணத்தை செலவழித்து கொண்டிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், எத்தனை மந்திரம் வாதிரிகளை போயிட்டேன், எத்தனை பூஜைகளை நான் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, எத்தனையோ குரி சொல்கிறதுக்கு போயிட்டேன், எனக்கு அற்புதம் நடக்கலை, எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ மசூதிக்கு போயிட்டு வந்துட்டேன், என் குடும்பத்தில் ஒரு மாற்றமே இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, என் குடும்பம் நாளுக்கு நாளாய் உடைந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நீ வேதனையோடு கலந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. என் தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யாக்கோபே என்று அழைக்கிறார். யாக்கோபே என்பது இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்பது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். நீ பிரியமானே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நீ கர்த்தருடைய நிழலில் தங்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும்போது எந்த தீமை உன் அணுகாது.
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய கருத்துக்களை வரும்போது பிசாசால் உருவாக்கப்படுகிற எந்த மாந்திரிகத்தில் பில்லி சூனிய கட்டில் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு வல்லமையான மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த வாதையும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய மீட்டெடுப்பார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மாந்திரிகள், செய்வினைகள், பில்லி சூனிய கட்டுகள், பொல்லாத ஆவின் கிரியைகள் உங்களை தாக்குகின்றதா? உன் குடும்பத்தை தாக்குகின்றதா? உன் வேலையை தாக்குகின்றதா? உன் வருமானத்தை தாக்குகின்றதா? எவ்வளோ முயற்சி எனக்கு விடுதலை இல்லை, நான் வாழ்வதா சாவதா? அநேக விதமான தற்கொலை முயற்சிகள், கெட்ட கெட்ட கனவுகள், நைட்டில் தூங்க முடியல, ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு பயம் என் வாழ்க்கையை சிறைப்பிடிக்கிறது என்று சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாய், இந்த வீடியோ மூலியமாய் கர்த்தர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்காக தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இரவு வந்தாலும் எனக்கு ஒரு பயம் என்று சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு இயேசுவிடத்தில் வாருங்கள். கர்த்தரனை அழைக்கிறார். இயேசுவிட வரும்போது உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், உன் ஜீவன் பாதுகாக்கப்படும், உன் பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஏதோ காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ வரும்போது தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை விலக மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, இனி தாமதம் வேண்டாம், இனி நீ யோசிக்க வேண்டாம். உடனே இயேசுவிட வாங்க, உடனே இயேசப்பா கிட்ட வாங்க. இதுதான் உனக்கு சரியான நேரம், இதுதான் உனக்கு சரியான வாய்ப்பு. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ சீக்கிரமாக இடத்துல வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தாமதிக்க வேண்டாம் தேவ பிள்ளையே. இன்னும் நீ பிசாசின் கீழ் அழிக்கப்பட வேண்டாம், நீ அதில் சமாதானத்தை கழிக்கப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசுவிட வா. நீ தேடி விரும்புகிற சமாதானம், நீ தேடுகிற விடுதலை தேவனாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். என்று எல்லா பிசாசின் வல்லமை அழிக்கத்தக்கதாக வல்லமை அவன்ற இயேசுவிடத்தில் மாத்திரம் உண்டு. தேவ பிள்ளையே, எந்த பலமும் பராக்கிரமும் உன்னை காப்பாற்றாது. கர்த்தருடைய ஆவியே உன்னை காப்பாற்று. அவருடைய ஆவியே உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் கிரியை அடித்து போடும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தர் விடுதலாக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்து முன்பாக எந்த ஆவியும் நிற்க முடியாது, எந்த வல்லமையும் நிற்க முடியாது, எந்த கிரியையும் அங்கே செயல்பட முடியாத தேவ பிள்ளையே. இந்த கர்த்தர் வருவீங்களா? ஏசப்பட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இப்பொழுதும் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க போகிறேன். எங்களோடு இணைந்து நீங்களும் செபியுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த வீடியோ மூலம் பார்க்குற போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு எல்லா அந்தகார வல்லமை அழிக்கத்தக்கதாக கர்த்தர் வல்லமை வெளிப்பட போகிறது. எங்களோட இணைந்து செபிப்பீங்களா? நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி செபிங்க. நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மொழி பேசலாம் இருக்கலாம். ஆனால் இயேசப்பா அதை பார்ப்பதல்ல. மனிதன் முகத்தை பார்த்து பேசுவான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து பேசுகிறார். எல்லா மனுஷன் உண்டாக்கின கர்த்தர் ஒருவரே. நீங்கள் எல்லாமே கர்த்தரோட பிள்ளைங்க. கர்த்தர் ஒருபோது வெறுப்பதில்லை. இப்போ ஜெபிப்பீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கப்படுற என்ற அந்த விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆவியானவரே, சர்வ வல்லமையில் ஆவியானவரே. ஹாலே லூயா ரிகாரபா ஷதலரபா. ஓ நல்லவரே, கிருபை உள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எகோவா ஈரே ஸ்தோத்திரம், எல்ஷடாயே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையில் ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையில் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூப்பிடினாலே அக்கினி அனுப்புகிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூப்பிடும்போது எங்களை விடுவிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வலது பரிசுத்த நேராக இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்கள் பராக்கிரத்தை தருபவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தங்களை செய்பவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ யோர்தானை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையில் ஆவியாகி கர்த்தாவே இசப்பா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினால் ஆண்டவரே. இன்றைக்கு ஏசப்பா அப்பா பொல்லாத ஆவின் வல்லமையில் மாந்திரிகத்தில் ஆண்டவரே பில்லி சூனிய கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினால் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஓ ரிகாராபா சந்தன துராகபா ரிபாரா துராபா ரிமானா சந்தன துர் ரிகபா ரிபா ஷத துராபாலாராபா. ஓ கர்த்தர் வல்லமை இறங்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் எத்தனை மாந்திரிகளை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் அந்த மாந்திரித்த ஆவியில் இயேசுவின் நாமத்தில் சுட்டு எரிக்கப்படுவதாக, சுட்டு எரிக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. மாந்திரத்தில் ஆண்டவரை கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் அவுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் சுட்டு எரிக்கப்பட்டோம். ஓ பரலோக அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆண்டவரே இயேசப்பா அந்தகார கிரியைகளை நீ நிர்மூலமாக்கி போடும்படிக்காக செபிக்கிறேன். ஓ சாத்தானுடைய சூழ்ச்சியை கத்த நிர்மூலமாக்கும்படிக்காக செபிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே இயேசப்பா அந்த மாந்திரிகங்கள் ஆண்டவரை படுத்த படிக்கையா பேஷண்டா ஆக்கி ஆண்டவரை ஹாஸ்பிட்டலே வீட்டிலே ஆண்டவரை படுத்த படிக்கையா செயல்படாதபடிக்கு சரீர உறுப்புகள் செயல்படாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறோம். எல்லா
கட்டுகள் நஸ்ரனை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடும்படிக்காக நான் செபிக்கிறேன். ஓ ரிகாரா சந்தர துரி கபோ ஷபலரபா துரிபானா துரா ஷக்கர துரபலரபா. ஓ கர்த்தர் ஆவியானவர் தொடும்படிக்காக நான் செபிக்கிறேன். எல்லா சூன்யத்தின் கட்டுகள், ஏவலின் கட்டுகள், பொல்லாத கிரியன் ஆவிகளை நஸ்ரனை இயேசுவின் நாமத்தில் அப்பா குடும்பத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத கட்டுகளை ஓ ரிகாரா சந்தன துரி கபரபா ஷபலரபா எல்லாம் நிர்மலமாக்கி போடும்படிக்காக நான் செபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஓ உமக்கு பிரியம் அல்லவா ஏசப்பா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சின்னங்களை நீ ஆசீர்வதிக்க ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர் அல்லவா இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு ஆண்டவர் ஏசப்பா இப்படிப்பட்ட வல்லமையில சிக்கியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்பா மனமிறங்கி ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படிக்காக செபிக்கிறேன். இன்று எத்தனை பேர் விடுதலைக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் சுகத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இசப்பா எத்தனை பேர் சமாதானத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமை இப்போது கடந்து வரும்படிக்காக செபிக்கிறேன். என் நாமத்தில் எங்கே 2-3 பேர் ஒருமனமாக இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் வாக்கப்பட்ட கர்த்தர் இசப்பா இன்றைக்கு ஆண்டவர் இசப்பா உங்கள் நாமத்தில் தொய்து செபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாந்திரிகள் எரிந்து போகட்டும். சூனியத்தின் ஆவிகள் ஓ பொல்லாத ஏவல் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி படுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா பாதாளத்தில் தள்ளும்படிக்காக செபிக்கிறேன். பாதாளத்தின் வல்லமையில் மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வல்லமையால் மீட்டுக் கொள்ளும்படிக்காக நான் செபிக்கிறேன். இப்போது கக்கினி, இப்போது ஒரு அக்கினி, பரலோகத்தின் அக்கினி ஓ எல்ஷடாயின் வல்லமை இப்போது இறங்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையில், தீய சக்திகள் எல்லாம் வன்கண் பொறாமை எரிச்சின ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டு இறக்கப்படுவதாக அப்பா அந்த வீடியோ மூலமாக செபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருமே தேவ வல்லமை இப்போது கடந்து வரட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். தேவ அக்கினி இறங்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா தொட்டு சுகமாக்கும்படிக்காக, விடுதலையாக்கும்படிக்காக செபிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய நாச மோசங்கள், எல்லா தீமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரும்படிக்காக நான் செபிக்கிறேன். அப்பா அந்த வீடியோ மூலமாக எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருமே தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் நாங்கள் விசுவாசிக்கிறேன். அப்போ எங்களால் கூடாத காரியம் அப்போ உங்களுடைய ஆவியினால் கூட ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்போதே ஒரு வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாகும்படிக்காக நான் செபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொண்டிருக்காங்களோ கர்த்தர் வல்லமை அவங்க மீது இறங்கட்டும். ஒரு விடுவிக்கிற வல்லமை இறங்கி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன். எல்லாம் கிரியில் அழித்து போடுங்க. நல்ல விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். அந்த குடும்பங்களை ஆசீர்வதி ரட்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபித்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே தேவன் உங்கள் விடுதலாக்கி இருக்கிறார். அநேக விதமான மாந்திரிக கட்டுகள், செய்வினை கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட்ட அந்த அற்புதத்தை கண்ணார காண்பீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் அநேக விதமான காரியங்கள், சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிற வியாதிகள் எல்லாம் வலி வேதனைகள் சுகமாக இருக்கும். இந்த பிரேயர் மூலமாய் நிச்சயமாகவே ஒரு கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருப்பீங்க. மாந்திரிகளை பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் சுகமாக இருக்கும். அநேக வாழ்க்கையில் டென்ஷன், மென்டல் போல இருக்கிற காரியத்தை தேவன் சுகமாக இருக்கிறாரு. அநேக காரியங்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவருக்கு நீங்கள் உங்கள் சாட்சிகளை அனுப்பும்படிக்காக, தெரிவிக்கும்படியாக நீங்கள் ஷேர் பண்ணும்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை அது அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் மூலயமா ஏசப்பைக்கிட்ட அநேகர் அவங்க விசுவாசம் வைக்க அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் எப்போ எது வேணாலும் காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜெபத்திற்காக நீங்கள் 24 hours நீங்கள் எப்போனா கால் பண்ணலாம். உங்களுக்காக 24 hours நாங்கள் செபிக்க நாங்கள் காத்திருக்கோம். தேவன் கொடுத்த தரிசனத்திற்கும் அவர் கொடுத்த ஆத்ம பாரத்துக்கும் அது என்றைக்கும் நாங்கள் செபிக்க கடமையாக இருக்கிறோம். நீங்கள் எப்போது வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.